அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேட்டரா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு முக்கியமான எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற எம்சிக்யூஸில் அது கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு கோஷிலினியர் பிடி என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா கேபிட்டல் பி இன்ட்டு ஸ்மால் பி கேபிட்டல் கியூ இன்ட்டு ஸ்மால் கியூ ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். இங்கே வந்து பிக்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் பின்றது டோ இசட் பை dou x, small q என்றது dou z by dou y. இது partial derivative where z is a function of x and y. Okay. So இப்படி இருக்கிறச்ச இதை வந்து நம்ம ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு dx by capital P, dy by capital Q, dz by capital R டிஃபைன் பண்ணிட்டு என்னோட சொல்யூஷன் வந்து pi of u, vன்னு எழுதுவோம். where u is some constant டிஃபைன் பண்ணுவோம். அதே போல v உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் தான். இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் some x and y வேரியபிளாக இருக்கும் u and v. ஓகே. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஃபுல்லாக எம்சிக்யூஸ்லாம் பார்த்துடலாம். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் பிடி எப்படி இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் பி இன்ட்டு ஸ்மால் கியூ கேபிட்டல் கியூ இன்ட்டு ஸ்மால் கியூ ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இந்த பி கியூ ஆர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்மேஷன் கேட்குறாங்க. இதுவுமே உங்களுக்கு ஒரு லீனியர் பிடி தான். இது எல்லாமே உங்களுக்கு லீனியர் பிடி தான். பட் ஜென்ரல் ஃபார்ம் கேட்டாங்கன்னா இதுதான் நீங்கள் எழுதணும். ஓகே, ஃபைன். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இஃப் பி பிளஸ் கியூ ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் ஜென்ரல் சொல்யூஷன் என்னவா வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உங்களுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதணும். கேபிட்டல் பி இன்ட்டு ஸ்மால் பி கேபிட்டல் கியூ இன்ட்டு ஸ்மால் கியூ ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். அப்போது டிஎக்ஸ் பை கேபிட்டல் பியோட வேல்யூ ஒன்று, டிஒய் பை கேபிட்டல் கியூட வேல்யூ ஒன்று, டிஇசட் பை கேபிட்டல் ஆரோட வேல்யூ வந்து 0. ஸோ இதுலேருந்து நமக்கு இது ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம். டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிஒய்னு வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு. இப்போ டிஇசட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா ஏதோ ரேஷியோக்கு நீங்கள் டிஇசட் ஈக்குவல் பண்ணலாம். அப்போ இசட்டோட வேல்யூ வந்து சம் கான்ஸ்டன்டாக வந்துடும். அப்போ இது C1 C2 அப்போது உங்களுக்கு வந்து பை ஆஃப் C1 ஈக்குவல் டு ஆர் C2 அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். இதுதான் கண்டிஷன். அப்படி இல்லைனா பை ஆஃப் C1, C2 ஈக்குவல் டு 0 ஆர் பை ஆஃப் C2 ஈக்குவல் டு C1. இதெல்லாமே ஜென்ரல் சொல்யூஷனுடைய வேரியேஷன்ஸ். ஓகேவா? அப்போ உங்களுடைய z ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் x மைனஸ் ஒய் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பாருங்க. xp பிளஸ் ஒய்க்கு ஈக்குவல் டு 0 வந்தால் ஜென்ரல் சொல்யூஷன்ன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ dx பை எக்ஸ் ஈக்குவல் டு dy by y equal to dz by 0. So dz equal to 0, z equal to 0 வந்துடும். z வந்து some constant. இது C2 எடுத்துப்போம். இது வந்து log x equal to log y plus log C1 வந்து நிற்கும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஈக்குவல் பண்ணி டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ log x by y equal to log C1 வந்து நிற்கும். அப்போ x by y equal to some C1 constant வந்து நிற்கும். ஓகே. அப்போது நீங்கள் z ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் பை ஒய் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, z ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் பை ஒய். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு C1, இது ஒரு C2. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுறாந்தா z ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் பை ஒய். ஸோ அதுதான் எழுதியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதனுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ரேஷியோஸ் ஈக்குவல் பண்ணுறது, dz ஈக்குவல் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அப்போ z ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஒய்ன்றது தான் உங்களுடைய ஜென்ரல் சொல்யூஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, xp பிளஸ் ஒய்க்கு ஈக்குவல் டு z இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுடைய சொல்யூஷன் இப்படி கிடைக்கும். ஏன்னா டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணுறீங்க, சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் இசட் ஈக்குவல் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 ரேஷியோ, ஃபஸ்ட்டு 3 ரேஷியோ, 1 3 1 and 2 அது ரெண்டுத்தையும் நீங்கள் ஈக்குவல் பண்ணுறீங்க. ஸோ பண்ணுறச்ச உங்களுடைய சொல்யூஷன் இந்த ஃபார்மேட்டில் வரும். அப்போ உங்களுடைய ஜென்ரல் சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா z டைம்ஸ் x இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், த நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இந்த ஜென்ரல் சொல்யூஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஜென்ரல் சொல்யூஷன் வந்து ஆல்வேஸ் 2 இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது லீனியர் பீரியடில் தான். அடுத்து சால்வ் பி மைனஸ் கியூ ஈக்குவல் டு 0 இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய இசட் என்ன வரும்ன்றதை கேட்குறாங்க. ஸோ dx by 1 dy by minus 1 dz ஈக்குவல் டு 0. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட்டு. ஸோ இந்த தேர்ட் வேல்யூக்கு ஏதோ ஒன்று ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா z ஈக்குவல் டு C2 கிடைக்கும். இப்போ z ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் C1 ப்ளஸ் C2. ஸோ ஃபார்மேஷன் தெரிஞ்சுக்கங்க. C1 C2 கிடைச்சிச்சு அப்படின்னா ஸோ பை ஆஃப் C1, C2 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். ஆர் C1 ஈக்குவல் டு பை ஆஃப் C2ன்னு எழுதிக்கலாம். ஆர் C2 ஈக்குவல் டு பை ஆஃப் C1. நீங்கள் இதில் எந்த வேரியேஷன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது பாருங்க, dx by x dy by minus y dz by 0. இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து log z பாருங்க, log x இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா log x ஈக்குவல் டு மைனஸ் log y ப்ளஸ் log C1. ஓகே. அப்போ log ஆஃப் x இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு log C1 வந்து நிற்கும். ஏன்னா இது இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். அப்போது அடிட்டிவ்ல உங்கள் லாகரிதமிக் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ xy ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் வந்து நிற்கும்.
அதே போல் டிஇசட் டேர்ம் 0 ஆனதால இசட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வந்துடும். அப்போ C2 ஈக்குவல் டு பை ஆஃப் C1. அவ்வளோ. அப்போ என்ன ஃபார்மேட் பாருங்க, இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்றது அங்கே கரெக்ட். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் ஆகுன்றது கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் வந்துடும் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ என்ன ரீசன், ஃபர்ஸ்ட் டூ ரேஷியோ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு C1 கிடைச்சிடும். இதை வந்து நீங்கள் இந்த டேர்ம் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு கம்பேர் பண்ணுறச்ச இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வந்து நிற்கும். அப்போது உங்களுக்கு என்ன ஆகும், இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஒய் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், இதுக்குமே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஆக்சுவல் ஈக்குவேஷன், ஸோ ஃபர்ஸ்ட் டூ ரேஷியோஸ் இது மட்டுமே நீங்கள் ஒரு ட்ரிக்கியாக கண்டுபிடிக்கணும். என்னன்னா இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணுங்கள். dx plus dy வந்து பார்த்தீங்கன்னா x plus y equal to dz by x plus y கன்வெர்ட் ஆகிடும். x plus y கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ டைரெக்டாக இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா x plus y equal to z வந்து நிற்கும். அதுதான் இது. ஃபர்ஸ்ட் டூ ரேஷியோக்கு இது வந்துடும். தேர்ட் வேல்யூஸ்க்கு கம்பேரபிலிட்டிக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டூ சம் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன்றுக்கு ஈக்குவல் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அடுத்து இதுக்கு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கியூ ஈக்குவல் டு 0 இருந்தால் டேரெக்டாகவே அதே போல் ஆஸ் யூஷுவல் இன்டகிரேஷன் தான். ஸோ இது வந்து -1/x -1/y ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட். 1/x + 1/y ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா மைனஸ் ஆல் மல்டிபிள் பண்ணுறீங்க. dz 0. அப்போ z ஈக்குவல் டு f ஆஃப் 1/x + 1/y. சிம்பிளாக முடிச்சுட்டு போகலாம். ஓகே. அடுத்து இதுக்குமே பாருங்கள், இதுவுமே உங்களுக்கு எப்படின்னா dz வந்து 0ன்றதால z ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அது ஒன்று வந்துடும். ஸோ பட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களேன், 3 வேல்யூ ஆட் பண்ணிடுங்க, உங்களுக்கு 0க்கு ஈக்குவல் ஆகிடும். dx + dy + dz போட்டிங்க அப்படின்னா டினாமினேட்டர் வந்து x - z z - x ஓகே ஈக்குவல் டு சம் 0. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக dx + dy + dz வேல்யூ ஆகிடுது, 0க்கு ஆகுது. டேரெக்டாக இன்டகிரேஷன் தான். அப்போ dx + dy + dz அடிக்கிறீங்க ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட். அப்போ x + y + z ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நிற்கும். ஓகே. ஸோ இதுதாங்க. இப்போ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லெக்ராஞ்ச் மல்டிபிள்ஸ் ஐடியாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் டேரெக்டாக ஆக்சிலரி ஈக்குவேஷன் போட்டு ஸோ எந்த ரேஷியோஸ் ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், சம் பண்ணலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இது போல் கிளாஸ் கொடுக்குற பிடிஎஃப் தனியாக ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு புக்லெட் வருது. இது வரைக்குமே போட்ட யூடியூப்பில் அப்லோட் பண்ண கிளாஸ் பிடிஎஃப்லாம் தனியாக ஒரு புக்லெட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ வேணுன்றவங்க அதையும் வாங்கிக்கலாம். அதே போல் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கேன். 6000 ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். இந்த எம்சிக்யூஸை நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி நான் போடுற வீடியோஸ் அட்டன் பண்ணுங்கள். எம்சிக்யூஸ் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே. ஸோ இமீடியட்டாக உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் வேணால் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.